ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க அல்லது நீங்களே ஒரு ஓன் சர்வீஸ்னால் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த இன்ஸ்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு தகுந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே பண்ணிப்பீங்க. இப்போ அந்த இன்ஸ்டன்ஸை செக்யூராக பார்த்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வருது. இப்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ண சர்வீஸ்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சிமிலர்லி நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னும் கிடையாது. ஆஸ் அ கஸ்டமராக உங்களுக்குன்னு ஓன் செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ண சர்வீஸ்னாவுக்குமே ஓன் செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் 2 பேருக்குமே காமனான செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். இதை தான் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சர்வீஸ் லெவலில் யார் என்ன செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் மூலிமா டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சர்வீஸ் நவ் தான் அந்த பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதும் செக்யூர் பண்ணுறதும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அ கஸ்டமராக அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு தெரியும் சர்வீஸ்னா ஒரு க்ளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா பேஸ், சர்வர், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி டூல்ஸ், பேக்கப்ஸ் இது எல்லாமே சர்வீஸ்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சர்வீஸ்னா என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன, சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி நம்ம பார்த்துருந்தோம். சர்வீஸ் நவ் தான் சர்வர், ஸ்டோரேஜ் டிவைஸ் இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் செக்யூர் பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி அது ஏதாவது இஷ்யூ வந்தாலும் அதை ரிசால்வ் பண்ண வேண்டியதும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா சென்டரில் ஸ்டோரேஜ் சர்வர் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா ஹார்ட்வேர் ரீப்ளேஸ் பண்ணி சர்வீஸ் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். இப்போ பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ண வேண்டியது சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. நமக்கு தெரியும் சர்வீஸ் நவ் ஒரு க்ளவுடு பேஸ்டு பிளாட்ஃபார்ம். பட் அதோட ஹார்ட்வேர் எல்லாமே ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும் இல்லைங்களா? அதுதான் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுமே சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு கீழே தான் வரும். இப்போ ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் அந்த டேட்டா சென்டரை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஆக்சஸை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரெக்கவரி. இப்போ கஸ்டமர் தெரியாமல் ஒரு 1000 இன்சிடென்ட் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான பேக்கப் ரெக்கவரி ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா? அது எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு கீழே வரும். இப்போ உங்களுக்கு சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னங்கிறதோட ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன். மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், செக்யூரிட்டி ப்ளகின்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ், பண்ணலன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் யாருக்காவது கிடச்சிதுன்னா அவங்களால ஈஸியாக என்னோடய இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணிட முடியும். இப்போ நான் மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கும்போது அடிஷ்னல் வேலிடேஷன் அந்த இடத்துல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அவங்க லாகின் பண்ணாலுமே இப்போ நான் மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தேன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் வேலிடேஷன் அந்த இடத்துல நடக்கும். இந்த மாதிரி இந்த யூசர் கரெக்டான யூசர் தானா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேலிடேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ். எந்த யூசர்லாம் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம்,
எந்த ரோல் இருக்கக்கூடிய யூசர்லாம் வந்துட்டு எடிட் பண்ணலாம், இல்ல ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கரெக்ட்டா டிஃபைன் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ரோலுக்கான வீடியோலயே பார்த்துருந்தோம். யூசருக்கு வந்துட்டு நம்ம ரோல் அசைன் பண்ண மாட்டோம். ஜென்ரலா வந்துட்டு குரூப்புக்கு தான் வந்துட்டு ஒரு ரோல் அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு யூசரால என்ன பண்ண முடியும் அப்படின்றது, அவருக்கு என்ன ரோல் அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அத கரெக்ட்டா டிஃபைன் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு பர்ட்டிகுலர் டேபிள் இருக்குன்னா, அதில பர்ட்டிகுலர் ஃபீல்டு யாரெல்லாம் வந்துட்டு ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்றது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இதையுமே வந்துட்டு கரெக்ட்டா டிஃபைன் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் யூசருக்கு அட்மின் ஆக்சஸ் கிடைச்சது அப்படின்னா, அவங்களால இன்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிற முடியும். ஸோ செக்யூரிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத எல்லாத்தையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட். இப்போ பர்ட்டிகுலர் டேபிள் அல்லது பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு சில ஆத்தரைஸ்டு யூசர்ஸ்க்கு மட்டும் தான் விசிபிளா இருக்கணும் அப்படின்னா, அத கரெக்ட்டா டிஃபைன் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ யாரெல்லாம் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ரெக்கார்ட டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே கரெக்ட்டா வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ யார் வேணாலும் டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா, ஸோ ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவ கூட யார் வேணாலும் டெலீட் பண்ணிருவாங்க. ஸோ அது அவ்வளோ செக்யூரான விஷயம் கிடையாது. ஸோ அத கரெக்ட்டா டிஃபைன் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு பிசினஸ் ரூல் எழுதுறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் எழுதுறாங்க அப்படின்னா, அது ப்ராப்பரா எழுதுறதும் சரி, அது செக்யூரா மெயின்டெயின் பண்றதும் சரி, ஒரு கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருக்குமே வந்துட்டு அது அவ்வளோ ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயி சேலரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஏபிஐ எக்ஸ்போஸ் ஆயிருச்சு அப்படின்னா, யார் வேணாலும் வந்துட்டு அத எடிட் பண்ணிக்க முடியும். யார் வேணாலும் அத ஆக்சஸ் பண்ணிக்க முடியிற மாரி ஆயிரும். ஸோ அத ப்ராப்பரா செக்யூர் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூசர் கவர்னன்ஸ். இப்போ ஒரு யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அத மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு எம்ப்ளாயி கம்பெனிய விட்டு ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த எம்ப்ளாயிக்கு வந்துட்டு அட்மின் ரோல் இருந்திருக்கு அப்படிங்கும்போது, அவங்களோட அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்களோட கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி வேற யார் வேணாலும் அந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த யூசருக்கு என்ன ரோல் அசைன் பண்ணியிருக்கோம், இப்போ வந்துட்டு எல்லா யூசருமே வந்துட்டு ஆக்டிவா இருக்காங்களா, நம்ம இன்ஆக்டிவ் பண்ணாம இருக்கோமா, இது எல்லாத்தையும் கரெக்ட்டா செக் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வரைக்கும் நம்ம சர்வீஸ் நோவோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்னன்னு சொல்லி பார்த்தோம். கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இவங்க 2 பேருக்குமே காமனான ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன். சர்வீஸ்னா வந்துட்டு கண்ட்ரோல்ஸ ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபால்ட்டாவே சர்வீஸ்னா பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் புரோட்டோகால் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவ சென்ட் பண்ணும்போது அது ரீடபுளா போகாம அன்ரீடபுளா போறதுக்காக தான் ஹெச்டிடிபிஎஸ் புரோட்டோகால் வந்து யூஸ் பண்றாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். இப்போ கஸ்டமர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க தான் வந்துட்டு அதோட யூசேஜ மேனேஜ் பண்றதும் சரி, கான்ஃபிகர் பண்றதுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. இப்போ அவங்க வந்து ரெஸ்ட் ஏபிஐ மூலியமாவோ, இல்ல சோப் ஏபிஐ மூலியமாவோ டேட்டாவ கெட் பண்றாங்கன்னா, அதுக்கு அவங்க யூஸ் பண்ண வேண்டிய புரோட்டோகாலுமே வந்துட்டு ஹெச்டிடிபிஎஸ்ஸா இருந்தா மட்டும் தான் செக்யூரா இருக்கும். ஸோ அத ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்றதும், மேனேஜ் பண்றதும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லாகிங் அண்ட் மானிட்டரிங். சர்வீஸ்னா வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம மானிட்டர் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்துட்டு யூசரோட ஆக்டிவிட்டிய வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இப்ப அந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சர்வீஸ்னா வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. கஸ்டமர் தான் வந்துட்டு அதில யூசர் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து 20,000 ஹெச்ஆர் ரெக்கார்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா, அத மானிட்டர் பண்ண வேண்டியதும், இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதும் கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, சர்வீஸ் நவ் தான் வந்துட்டு அத ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ரூல்னாலயோ, இல்ல கான்ஃபிகரேஷன்னாலயோ ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா, கஸ்டமர் தான் வந்துட்டு அத ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டம் அப்ளிகேஷனுக்கு ஒரு அன்ஆத்தரைஸ்டு யூசருக்கு ஆக்சஸ் கிடைக்குது அப்படின்னா, அது ஒரு கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
அந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்ட்டா டிஃபைன் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளையன்ஸ். ஒரு ப்ராப்பரான செக்யூரான சர்வீஸ் நவ் என்விரான்மெண்ட்ட ப்ரொவைட் பண்ண வேண்டியது சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில கரெக்டான ஆக்சஸ டிஃபைன் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாரி யாரெல்லாம் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம், யாரெல்லாம் வந்துட்டு மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத கரெக்ட்டா டிஃபைன் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உங்களுக்கு சர்வீஸ் நவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு யூசருக்கு ராங் ரோல் அசைன் பண்ணதுனால, அவங்களுக்கு ஹெச்ஆர் டேட்டா எல்லாமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா, இத ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? கஸ்டமருக்கு. இப்போ டேட்டா சென்டர்ல சர்வர் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, அத ரிசால்வ் பண்ண வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஓவராலா ஒரு குயிக் சம்மரி பார்த்தரலாம். சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வர், பேக்கப் இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண வேண்டியதும், புரொடெக்ட் பண்ண வேண்டியதும் சர்வீஸ் நவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டான யூசர் ரோல் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதும், அசைன் பண்ணுறதும் கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்கிரிப்ஷன், மானிட்டரிங், கம்ப்ளையன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, சர்வீஸ் நவோட டாக்குமெண்ட் வந்து இங்க இருக்கு. ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பத்தி இன்னும் டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்க்குமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். இங்க வந்துட்டு கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்னன்னு உங்களால பார்த்துக்க முடியும். சர்வீஸ் நவுக்கு மட்டுமான ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் இங்க குடுத்துருப்பாங்க. 2 பேருக்கும் காமனான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்னன்றதுமே உங்களால இங்க பார்த்துக்க முடியும். கோலொகேஷன் ஃபெசிலிட்டீஸ்னா ஒண்ணுமே இல்ல. டேட்டா சென்டர்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹைப்பர் ஸ்கேல் சிஎஸ்சிங்கிறது கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிளா ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி சொல்லணும்னா, சர்வீஸ் நவ் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம வந்து புரொடெக்ட் பண்றாங்க. கஸ்டமர் வந்துட்டு அது எப்படி யூஸ் ஆகணும், அது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.